2 நாள் முன்னாடி நிஃப்டி ஃபாலிங் வெஜ்ன்ற ஒரு புல்லிஷ் பேட்டர்ன்ல இருக்குன்னு பார்த்தோம். ஆனா யூஎஸ் மார்க்கெட் 776 பாயிண்ட் டவுன் ஆகி இந்தியன் மார்க்கெட் கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணுது. கிஃப்ட் நிஃப்டி ஆல்ரெடி ஒரு 150 பாயிண்ட் டவுன்ல இருக்கு. இப்போ கண்டிப்பா நாளைக்கு மண்டே கேப் டவுன் ஆகிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. இந்த புல்லிஷான ஃபாலிங் வெஜ் மேல போனா எப்படி ட்ரேட் பண்ணணும்னு போன வீடியோல பார்த்தோம். சப்போஸ் இந்த பேட்டர்ன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி இப்ப சார்ட்ல காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஃபாலிங் வெஜ் இந்த சப்போர்ட் லைன்ஸை விட பிரேக் ஆகி கீழே வந்துச்சுன்னு சொன்னா மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம். சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் கேப் டவுன் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே பிரேக் டவுன் ஆச்சுன்னா இந்த மாதிரி கீழே வந்து 22,500 சப்போர்ட் எடுத்து திரும்பவும் மேலே 22,800 வரையும் போய் திரும்பவும் ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஏற்கனவே இருக்க டவுன் ட்ரெண்டு லோவர் ஹையை கண்டினியூ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இங்க இருக்கிற எல்லா சப்போர்ட்ஸும் ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் இருக்கு. நான் காமிச்சிருக்க சப்போர்ட்ஸ் எல்லாம் வீக்லியில பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னா இந்த வருஷம் ஃபுல்லா நிஃப்டி கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சைட்வேஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு சொன்னா